வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கோப்ரோ தாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா எதுக்காக நம்ம சேனலுக்கு வாங்கினோம், ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் கேமரா தேர்ந்தீங்கன்னா எந்த மாதிரியான கேமராஸ் பார்க்கணும், என்ன குவாலிட்டியில் பார்க்கணும், என்ன ஸ்பீடு, என்ன ஃபியூச்சர்ஸில் பார்க்கணும், நம்ம ஏன் எதுக்காக இந்த மாடல் வாங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம கேமரா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ நான் இந்த கோப்ரோ ஹீரோவோட 10 அப்படின்ற மாடலில் வாங்கியிருக்கேன். ஏன் இந்த 10 வாங்கினேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த 10ஓட அன்பாக்சிங் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், அமேசானில் தான் ஆர்டர் போட்டோம். 2 ஆர்டர் போட்டேன். இது வந்து என்னன்றதை நான் வந்து அடுத்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோக்குள்ளே இது ஃபஸ்ட்டு கோப்ரோவா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துருச்சு. நான் வந்து நேற்று ஒரு ஷூட்டுக்கு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நேற்று அன்பாக்சிங் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி வந்து உட்காந்துருக்கேன். மோஸ்ட்லி நம்ம ட்ராவல் லாக் பண்ணுறதுனால வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆக்ஷன் கேமரா மஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கோப்ரோ ஹீரோ 8 வச்சுருந்தேன். பட் அந்த கேமரா வந்து பார்த்தோன்னா ஒரு 6-7 வருஷமாக என்கிட்ட வளைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து இறுதி மூச்சை வந்து எட்டிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த கேமராவை நானும் மதுரைக்குள்ளே நிறைய இடத்துல சர்வீஸ் கொடுத்து பார்த்துட்டேன். எந்த இடத்துல கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்குது, ஆனால் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது தெரியல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ வந்து சமாதி கட்டிட்டு புது கோப்ரோவை எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் பெருசாக நான் பண்ணது கிடையாது. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட கோப்ரோ இருந்துச்சு, பைக்கு கிடையாது. பட் நான் பைக் வாங்கினேன் கொஞ்ச நாள்லேயே. நான் பைக் வாங்கின முதல் ட்ரிப் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்காம போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் நான் வரிசை ஐஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விளாக் பண்ணிட்டு இருக்கேன். நான் மோட்டோ விளாகிங்கிறது ஒன்று பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் வீடியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஐஃபோனில் பண்ணாலுமே குவாலிட்டி அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தனால சரி திருப்பி நம்ம கோப்ரோ போகலாம், மோட்டோ விளாகிங் பண்ணலாம். இனி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மீடியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி கோப்ரோ போனேன். இந்த கோப்ரோ வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன இருந்துச்சுன்னா, டிஜேயில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் கேம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க, டிஜேஐ பாக்கெட் 4ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அது வாங்குறதா இது வாங்குறதா அப்படின்ற 2 கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டே இருந்தது. நான் ஏன் பாக்கெட் கேம் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து டிஎஸ்எல்ஆர் இருக்குது ஆல்ரெடி, விளாகிங் ZV E10 எடுத்திருக்கேன் சோனியில். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபியூச்சர் தான். பட் இதோட கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பல் மூவ்மெண்ட் எல்லாமே அதில் இருக்கும். பாக்கெட் கேமில் இன்பில்டு கேமரா, இன்பில்டு ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது அட்வான்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மேனுவலாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் அந்த ஸ்பெக்ஸில் நமக்கு அந்த ஒரு தேவைக்காக வந்து பார்த்தா நம்மக்கிட்ட டிஎஸ்எல்ஆர் இருக்குது. பட் நம்ம ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா அந்த பாக்கெட் கேமரா யூஸ் பண்ண முடியாது. நமக்கு மெயினாக நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங்காக தான் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹீரோ அப்படின்ற கோப்ரோ தான் நமக்கு தேவைப்பட்டது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோ போயிட்டேன். இது இன்ஸ்டா 360 அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா 360லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360ல் வந்து பெருசாக உடன்பாடு கிடையாது. எனக்கு அந்த வியூலேயே வந்து எனக்கு பெருசாக நாட்டம் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 360 போகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் கோப்ரோவே போயிருக்கேன். திருப்பி நம்பி நான் போயிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷமாக எவ்வளோ எவ்வளோ ரஃப்பாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டஃப்பாக வந்து நான் அந்த கேமரா யூஸ் பண்ணி அப்புறம் தாங்குச்சு. நான் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னுமே என்கிட்ட நீ ஒரு சில வருஷங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா அந்த நம்பிக்கை, அந்த கிரெடிபிலிட்டி காரணமாக வந்து பார்த்தோன்னா நான் திருப்பி அந்த கம்பெனிக்கே போயிருக்கேன் நான். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் போவோம். எங்கேருந்து சிஸ்டரை காணும். ஸோ பரவாயில்ல, ஃபேன் போடாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நாய்ஸ் வர்றதுனால. அதனால் கொஞ்சம் வேர்த்துட்டுருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தது. திஸ் இஸ் அவர் கோப்ரோ ஹீரோ 10. திருப்பி வந்து 8லேயே நிற்கிறேன் நான், 10. ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தோன்னா நான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இந்த கேமராவோட ஃபியூச்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் நான். எங்கேருந்து கட் பண்ணலாம். கோப்ரோ ஹீரோ 10 ஃபோக்கஸ் ஆகுறியா? இங்கே இருக்கா? இது எப்படி கிளிஸ்டாக வந்துருமா? அது எஸ், இது கிளிஸ்டாக வந்துடுதுங்க. கீழே இருக்கு, நான் மேலே தேடிட்டு இருந்தேங்க. ஸோ நைஸ். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஹீரோ 8 வாங்கும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது இது. பட் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த மாதிரி பேக்கெட்டே வந்து பார்த்தோன்னா சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. ரேப்பரே பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த GoPro ஆப்புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து மேனுவலு, GoProவோட மேனுவல். இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா இந்த புக்கு வழக்கமாக நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட் நமக்கு இதுதான் கொடுத்துருவாங்க. நம்ம தான் அதை படிக்கவே கிடையாது. பட் நமக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் இதிலேயே பதில் இருக்கும். எஸ், நம்மளோட செல்லா குட்டி. ஆஹா ஆஹா, வாடாச்சல்லாம் GoPro இதை சுற்றி வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. Hero 10. நைஸ். ஃப்ரண்ட் LCD டிஸ்பிளே. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு LCD டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் டஸ்ட் ஆகிருக்கு, அது ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா அந்த ஸ்டிக்கரில் இருக்க டஸ்ட் அது. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளோட GoPro Hero 10 வந்து நம்மக்கிட்ட வந்துடுச்சு. எஸ், இதுக்கடுத்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வழக்கம் போல் வந்து பார்த்தோன்னா Type-C கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று வந்திருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கர், இந்த ஹெல்மெட் மவுண்ட்டில் மாட்டுறது, டாப்பில் மாட்டுற மவுண்ட் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எஸ், அதோட கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹெல்மெட்டில் வந்து பர்மனெண்ட்டாக ஒட்டுறா அதை ஒட்டி நம்ம அந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம், மவுண்ட்டு தேவையில்லை அப்படின்னேண்டா. அது போக வந்து பார்த்தோன்னா பேட்ரி, அழகாக பேட்ரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா துணி சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி இது வந்துருக்கு. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்புக்கு வந்து பார்த்தோன்னா கிளிப்பு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்தது. இப்போ GoProவில் வந்து பார்த்தோன்னா 12 வரையும் வந்திருக்கு, 12 வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா GoPro Max இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் ஏன் அதுக்கெல்லாம் போகாமல் நான் ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த 10லேயே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தோன்னா பட்ஜெட். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 20,000க்குள்ளே, ஒரு 20லேருந்து 22க்குள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஆக்ஷன் கேமரா வேணும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா அதில் கிடச்சது வந்து பார்த்தோன்னா GoPro Hero 10. ஸோ அது ஒன்று. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 12 போனலாம் வந்து பார்த்தோன்னா 33லேருந்து 36க்குள்ளே வந்து பார்த்தோன்னா ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போனால் இதோட 10,000 கூட போகுது. பட் என்னென்னு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா 12க்கு வரவே இல்லைங்க. 12 வந்து பார்த்தோன்னா நிறையா ஹீட்டிங் இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. 4K வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ஹீட் ஆயிடுது. அது திருப்பி ஆஃப் பண்ணி பேட்டரியெல்லாம் கலட்டி அது கூல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளால் திருப்பி ஷூட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தோன்னா GoPro 12 வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வாங்குறதா வாங்குகிறோம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வாங்கணும். நம்ம பட்ஜெட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு தான் வாங்கணும். நம்ம சேனலில் பெருசாக ரெவன்யூலாம் எதுவுமே வந்தது கிடையாது இது வரையும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா என்னோட பர்சனல் ஆசைக்காகவும் தேவைக்காகவும் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா முழுக்க வந்து நான் அந்த சேனலுக்கு வாங்கி போகிறது எல்லாமே இது வரேன். ஸோ இனிமேலும் அப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். பட்டு ஸோ என்னோட பர்சனல் ஆசைக்காக தான் வாங்குறது. அப்படின்றப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட பட்ஜெட் என்ன அளவுக்கு இருக்குன்றதை யோசிக்கணும். ஸோ ஒரு 10,000 நமக்கு இதில் கம்மியாகுது. பெருசாக வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது கிடையாதுங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா நான் GoPro Hero 12 போகாமல் 10 போயிட்டேன். எனக்கு 360 ஏன் போகலன்னு கேட்டால் எனக்கு அந்த 360 விருப்பம், அந்த வியூ மேலே எனக்கு வந்து பார்த்தோன்னா பெருசாக விருப்பம் கிடையாது. அதை பார்த்தா வாவ் அப்படின்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு எந்த ஒரு எண்ணமும் வந்து பார்த்தோன்னா அதை பார்க்கும்போது வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நான் வந்து 360 பக்கம் நான் போகல, இனிமேல் போகவும் மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த GoPro Hero 10ல் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ 23 MP கேமரா, மெகா பிக்சல் கேமரா. இது 5K வரையும் ஷூட் பண்ணிக்கலாம். 5K 60 ஃப்ரேமு, 4Kல வந்து பார்த்தோன்னா 120 ஃப்ரேம் வரையும் யூஸ் பண்ண முடியுங்க. Hero 8ல் வந்து பார்த்தோன்னா 30 ஃப்ரேம் வரையும் தான் 4Kல வந்து நான் கிராப்டு யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தோன்னா 4Kல வந்து பார்த்தோன்னா 120. அது போக வந்து பார்த்தோன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. 33 ஃபீட் வரையும் வந்து பார்த்தோன்னா 10 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்க முடியும். பட் என்னதான் இது வாட்டர் ப்ரூஃப்னாலுமே வந்து பார்த்தோன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் போட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா இஷ்யூ வந்துடும். அதனால் வந்து என்னதான் வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்தாலுமே வந்து பார்த்தோன்னா நாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா தனியாக போடணுங்க. நான் வந்து ஒரு டெக்கியான ஆளும் கிடையாது நான். எனக்கு தேவை என்னையோ அதை மட்டும் நான் பார்த்துருவேன் நான்.
முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம வந்து வாய்ஸ் வச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கோப்ரோவில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அது இருக்குது, அவ்வளோதான். ஒரு ஒரு ஃபியூச்சராக வந்து பார்த்தோன்னா அதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்லோமோ வந்து பார்த்தோன்னா நம்ம 8 வரையும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லோமோ யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் டைம் ரேப்பு, டைம் லேப்ஸ் எல்லாமே இருக்குது. வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த சோனி ZV-E10 வந்து பார்த்தோன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது 1080p வரையும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 1080p வரையும் வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து பார்த்தோன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ண முடியும். இதை லைவாக நம்ம வந்து ஒரு வெட்டிங்க்கோ இல்லை லைவாக நம்ம யூடியூப் வீடியோக்கோ வந்து பார்த்தோன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தோன்னா இதில் பண்ண முடியும். ரா ஃபோட்டோஸ் இருக்குது, HDR ஃபோட்டோஸ் இருக்குது, சூப்பர் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தோன்னா இதை நம்ம வந்து வெப்கேமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹைப்பர் ஸ்மூத் வந்து பார்த்தோன்னா 4.0. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தேவையான எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதாவது ஒரு நார்மலான ஒரு ட்ராவல் லாக் பண்ணுறதுக்கோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மலான லாக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கேமராலே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் GoPro Hero 10 எடுத்தேன் நான். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவைப்படுது, மோட்டோ விளாகிங் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு விளாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா தேடுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் வந்து பிராண்டடான ஆக்ஷன் கேமராஸ் போங்க. இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து பார்த்தோன்னா இப்போது 5000 10,000 வந்து பார்த்தோன்னா நிறையா கேமராஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்ஷன் கேமரா விட்டுருக்காங்க. பட் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் Hero 8 வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். 2019 வாங்கினது, 19, 20, 24 கிட்டத்தட்ட 6 வருஷமாக வந்து பார்த்தோன்னா அந்த GoPro யூஸ் பண்ணியிருக்கேங்க நான். ரொம்ப ரஃபாக தான் மணாலி போயாச்சு, லடாக் போயாச்சு, எல்லாமே அதை வச்சு போயிட்டு வந்தாச்சு. முக்கால்வாசி ஹில் ஸ்டேஷனை வந்து அதை வச்சு நான் சுற்றிட்டு வந்துட்டேன் நான். ஸோ கிட்டத்தட்ட பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த GoPro வச்சு தான் நான் என்னோட யூடியூப் விளாக்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு இதில் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகம். DJலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா விட்டுருக்காங்க. பட் எனக்கு அதிகமாக இதுவான்னு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா எனக்கு இதுவே வந்து ஓகேவாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நம்பகத்தன்மை தான். வேறு எனக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வச்சோ இல்லை அதோட ஸ்பெக் வச்சோ வந்து பார்த்தோன்னா எனக்கு சொல்ல தெரியாது. பட் நம்பகத்தன்மை வைஸ் வந்து பார்த்தோன்னா GoPro பெட்டர். ஸோ உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ஒரு நல்ல சேனலில் இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை சேனலில் எடுத்து பெருசாக நீங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைஃபை மீன்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க ஆக்ஷன் கேமரா போங்க. இல்லைனா சும்மா நான் அப்போ தான் போவேன், எப்போயா தான் போவேன் அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 5000 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதையே தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதையே யூஸ் பண்ணுங்கள். பட் நான் சொன்ன மாதிரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கம்மி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அதிகம். நீங்கள் வந்து யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்துனாப்பில் வச்சு யூஸ் பண்ணணும். ஏதாவது கொஞ்சம் ஹார்ஸாக யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த GoPro போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த GoProவை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேப் இது என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி போகிற இடம் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இழுத்து விட்டு இதை எப்படி தூக்குனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து கழட்டி மாட்டிக்க முடியும். ஸோ பேட்ரி வந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக வந்து உள்ளே மாட்டி இப்படி வச்சு இப்படி ஒரு ராம் காமிட்டிங்கன்னா லாக் ஆகிரும். ஸோ சைடில் இருக்க பட்டன் வந்து பார்த்தோன்னா லாங் ப்ரெஸ்ஸு. ஆஹா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா GoProன்னு வச்சு உங்களுக்கு ஆன் ஆகிரும். ஆன் ஆனாலே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும். செட்டிங்ஸ் கேட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இதில் அக்ரி, GPS ஆன், டேட்டு, டைமு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா செட் மேனுவலி கொடுத்துட்டு டேட்டு டைமு கொடுத்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. இது 5% வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சார்ஜ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே நம்ம இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தோன்னா LCD டிஸ்பிளே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா என்னால் இந்த இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு vlogging வந்து நீங்கள் திருப்பி வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முடி களைஞ்சிருக்கா, இல்லை விறுவிறுத்திருக்கா, இல்லை உங்கள் பின்னாடி யாருன்னா நிற்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபை பண்ண முடியும். முன்னாடி வந்து பார்த்தோன்னா மோனோக்ரோமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா கலர் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, RGB கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செட்டிங் வச்சு எடுக்கிறோம், சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைம் லேப்ஸில் வச்சுட்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது டைம் லேப்ஸில் ரெக்கார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன 4Kல ரெக்கார்ட் ஆகுதா, 30 என்ன ஃப்ரேம் ரேட் வச்சுருக்கோம், என்ன ஒய்டு வச்சுருக்கோமா, க்ளோஸ் வச்சுருக்கோமா, என்னெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து இதில் பார்த்துக்க முடியும். அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரேம் வச்சு நம்மளால் வந்து பார்த்தோன்னா வீடியோ பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே நம்ம வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டு நம்ம ஹைப்பர் ஸ்மூத் வந்து பார்த்தோன்னா 4.0 இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தூக்கி இப்படி ஓடினா கூட வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. ஸோ இதோட வீடியோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்த வர vlogல வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே அதிலேயே ரிவ்யூவாக பார்த்துலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்ல, ஸோ அதிலே வந்து பார்த்தோன்னா ரிவ்யூவாக பார்த்துடலாம். இதில் வேறு என்ன செட்டிங் இருக்குன்னா, நம்ம வழக்கமாக டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷட்டர் ஸ்பீடு செட் பண்ணிக்க முடியும், ஐஎஸ்ஓ செட் பண்ணிக்க முடியும். அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீடு அப்பச்சர் பற்றியில் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பார்த்தோன்னா முழுக்க ஆட்டோ மோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆட்டோ மோட்ஸ் மட்டுமே ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோன்னா GoPro யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நிறைய பேர் இப்போ GoPro போகிறதுக்கு காரணமும் அதுதான். ஃபுல்லாக ஆட்டோ மோட்ஸ் இருக்குது, நமக்கு ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்படி வச்சு நீங்கள் ஃப்ரேமில் வைக்க தேவையில்லை. நீங்கள் ஒய்டுனா ஒய்டு, க்ளோஸ்னா க்ளோஸு, லீனியர்னா லீனியரு, இந்த மாதிரி இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் கார்டு போடல, கார்டு போட்டுனா அதை ரெக்கார்ட் பண்ணி கூட அந்த வியூ கூட நான் உங்களுக்கு இதிலேயே வச்சு கூட காட்டி இருந்திருக்கலாம். ஸோ சேட், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம அடுத்த vlogல போகும்போது வந்து பார்த்தோன்னா இதோட வீடியோட குவாலிட்டி பற்றி நம்ம செக் பண்ணிடலாம். பில்டு குவாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேமராவோட அந்த பாடியோட குவாலிட்டி இருக்கும். நமக்கு சில பொருள் நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது தெரியும்ல, நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும்ல. நீங்கள் இந்த GoPro கையில் பிடிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் என்ன மாதிரியான ஒரு பில்ட் குவாலிட்டி இதில் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் திரும்பவும் GoPro போயிருக்கேன். இன்ஸ்டாவில் இருக்குது, DJIயில் விட்டுருக்காங்க, இனி நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் கேமராஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா நான் திரும்ப வந்து நான் அந்த GoPro போனதுக்கு காரணம் இதோட பில்ட் குவாலிட்டி. இந்த GoPro வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிரெடிபிலிட்டி. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா Hero 8 இருக்குது, 7 இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இருக்க டயத்துக்கு இப்போ இருக்க வீடியோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஓவராக இப்போ 12 வந்துச்சுன்னா உடனே 12 எடுக்கணும், அடுத்து 13 விட்டாங்கன்னா உடனே 13 எடுக்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு LCD முன்னாடி தேவைப்படுதுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமராலேயே எனக்கு LCD இருக்குது. 12லையும் போனீங்கன்னா உங்களுக்கு இதே LCD தான் முன்னாடி இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து 10 எனக்கு போதில்லை. எனக்கு முன்னாடி இந்த மாதிரி LCD இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும், ஃப்ரேம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போகலாம். 9 போகாமல் 8 போகாமல் நம்ம 10க்கு போயிடலாம் அப்படின்ற போனது காரணம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நம்ம தாராளமாக வந்து பார்த்தோன்னா இதுக்கே போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்கு போனது. நம்ம அடுத்து ரெகுலராக வந்து பார்த்தோன்னா அடுத்து நம்ம மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ GoPro வந்துருச்சுல, இனி யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா முன்னாடி வந்து ஐஃபோன் தான் எனக்கு முன்னாடி மாட்டுறதுக்கு பயமாக இருக்கும், மொபைல் ஹோல்டரில் மாட்டுறதுக்கு பயமாக இருக்கும். அதனால் யாராவது வந்தாங்கன்னா கூட வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், வேணா பின்னாடி கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு போகலாம், நம்ம ட்ராவல் ஷார்ட்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட GoPro வந்ததுனால வந்து பார்த்தோன்னா இனி நம்ம யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லைங்க. நம்ம வாடகை திறந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இனி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்க்னு வச்சுக்கிட்டு இனி நம்ம பேசலைன்னா நம்ம கதை சொல்லலைன்னா எப்படி? ஸோ அதனால் நம்ம நிறைய கதைகள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுனா நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பேச போகிறோம். இனி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடங்கள்லாம் இனி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்குது. இந்த லைட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ சும்மா இழுத்து ஏதோ கட்டி வச்சு சரி பின்னாடி எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு கட்டி வச்சது நான். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா டோட்டலாக மாற்ற போகிறோம். நம்ம இந்த ஆம்பியன்ட்டே வந்து பார்த்தோன்னா பக்காவான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு பிளேஸாக மாற்றி இந்த இடத்தையும் நான் இனிமேல் அப்படி தான் மாற்ற போகிறேன். ஸோ அதையும் அடுத்தடுத்த வர வீடியோக்களில் பார்ப்பீங்க. ஸோ GoProட சேர்ந்து நான் இன்னொன்று என்ன ஆர்டர் போட்டேன் அப்படின்னீங்கன்னா, வா ஒரு பேட்டரிக்கு என்ன மாதிரி சேஃப்டின்னு பாருங்கள். ஒரே ஒரு பேட்டரி, GoProட பேட்டரி. ஏன்னா Hero 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 பேட்டரி இருந்துச்சு. சரி இப்போ நம்ம வந்து இப்போது நான் 10 வாங்கியிருக்கோம். பட் அதுக்கு ஒரே ஒரு பேட்டரி இருந்துச்சுன்னா கஷ்டம், லாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இது பண்ணாமல் டைரெக்டாக வந்து டேரெக்டாக இன்னொரு பேட்டரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேட்டரியும் பார்த்தாது. ஆக்சுவலாக இன்னொரு பேட்டரி வாங்கணும். நம்ம மோட்டோ vlogging இல்லை ஒரு பெரிய ட்ராவல்லாம் போகிறோம்டா இந்த பேட்டரியுமே கூட பார்த்தாது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தா இது மாதிரி இன்னும் 2 பேட்டரி வாங்கி வச்சாதான் நம்ம வந்து பேட்டரியை பற்றி சார்ஜை பற்றி நம்ம யோசிக்காமல் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறையா வந்து பேச முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அடுத்து இன்னொரு பேட்டரி வாங்கலாம். இப்போதைக்கான ஒரே ஒரு பேட்டரி மட்டும் வாங்கியிருக்கேன். 2 பேட்டரியை வச்சு இப்போதைக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா போகிறதுல சின்ன ட்ரிப் தானே போகிறோம். அதனால் இப்போதைக்கு 2 பேட்டரி வச்சு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்டரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் போன வட்டம் வந்து அந்த GoPro 8 வாங்கினேன், மதிக்க கூட இல்லை அந்த பேட்டரியை. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஓகே. இல்லைங்க அந்த பேட்டரி காமிச்சிரு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது GoProவோட பேட்டரி கிடையாது. இது வந்து தேர்ட் பார்ட்டி டிஜிடெக்கோட பேட்டரி இது. ஸோ டிஜிடெக்கோட பேட்டரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா GoProவோட பேட்டரி போனால் 3000-4000 வருது, டிஜிடெக்கில் போனால் 900 தான் வருது. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஓரளவுக்கு பேக்கப்புக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி இனி ஒரு நம்ம 2-3 பேட்டரி வாங்கி போட்டுக்கிட்டோம்னா தாராளமாக வந்து பார்த்தோன்னா நிற்கும். ஸோ இந்த பேட்டரி ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிடலாம்.
ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 75% வந்து சார்ஜ் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உனக்கு பேசிக்காக வந்து GoPro எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். GoPro வந்து பார்த்தோன்னா சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் வந்து பார்த்தோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆஃபுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் இருக்க பட்டன் வந்து பார்த்தோன்னா லாங் ப்ரெஸ் தான். இதிலலாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக லாங் ப்ரெஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க, சிம்பிளாக பண்ணாலே போயிடுது. நான் அந்த GoPro 8லலாம் வந்து பார்த்தோன்னா போட்டு மல்லு கட்டணும் அதோட லாங் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து சைடில் இருக்க பட்டன் லாங் ப்ரெஸ் லைட்டாக பண்ணாலே வந்து பார்த்தோன்னா ஆன் ஆயிடுது. ஸோ அந்த பட்டன் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது வீடியோ மோடில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா இப்போது வீடியோ மோடில் இருக்குது. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபோட்டோ மோடுக்கு மாறிடுது. அடுத்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் லேப்ஸ்க்கு மாறிடுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சைடில் இருக்க பட்டன் வந்து பார்த்தோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆன் ஆயிரும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து மோட்ஸ் மாறும். நான் திருப்பி வந்து இதை நான் வீடியோ மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா சிங்கிள் ப்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதுவாகிடுச்சு. இப்போ மேலே இருக்க மேலே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் என்னென்னு பார்த்தோன்னா ரெக்கார்டு வந்து பார்த்தோன்னா ஆன் ஆஃபுக்கு. இப்போ இன்செட் SD கார்டு போடாதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா ஆன் ஆகலை. இப்போ SD கார்டு போட்டால் மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மற்ற செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு GoPro பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இல்லைனா அதை போட்டு வேஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு டெக் சேனல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஆல்ரெடி இந்த GoPro பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்கோம், ஏன் வாங்கியிருக்கோம், எதுக்கு வாங்கியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோன்றதை நம்ம சொல்லணும். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா நான் சேனல் வளர்றதோ இல்லையோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை வாங்கி போகிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக வந்து என்னையை நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ணுறேன். நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. நம்ம வேலை பார்த்து பார்த்தோன்னா அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கனால அதுக்கான டைமும் கிடைக்காதனால ஸோ கிடைக்கிற கேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக தேற்றி அதையும் நான் போடுறேன். இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.